அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, மனநல ஆலோசகர் மற்றும் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ரொம்பவுமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை பெருசாக யாருமே கண்டுக்கிறதில்ல. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா, நம்ம சொந்த காசுலேயே சூனியம் வச்சுட்டோம் அப்படின்றத கூட நம்ம காமெடியாக சொல்லுவோம். பட் இந்த ஒரு விஷயம் நம்மளை அறியாமல் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே உண்மையாகவே சொந்த காசில் சூனியம் வைக்கிற மாதிரி தான். நம்மக்கிட்ட வரக்கூடிய சில கிளைண்ட்ஸ் எனக்கு யாரோ செய்வினை பண்ணியிருக்காங்க, சூனியம் வச்சுருக்குறாங்க, ஸோ அது கூட சிம்டம்ஸை நான் அனுபவிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இன்னார் தான் வச்சாங்க, அவங்களால தான் நான் இப்படி சஃபர் ஆனேன், எனக்கு சாப்பிடணும்னு நினைக்கும்போது எனக்கு சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா முடியாக வரும், மண்ணாக வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் நான் சாப்பாடு சாப்பிடும்போது அப்போ வரைக்கும் அது மித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக தெரியும், ஆனால் என்னோடய வாயில் அது படும்போது அது கசப்பாக மட்டும்தான் தெரியும். இப்படியெல்லாம் கூட கேஸ் ஸ்டடீஸ் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் இவங்க அத்தனை பேரும் மீட் பண்ண ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போது அந்த பர்டிகுலர் விஷயம் இவங்க அத்தனை பேரும் மீட் பண்ண அந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களோட கடந்த காலத்தில் அந்த நபரோ இல்லை ஒரு சூழலோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான உறவோ அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க, இல்லை கெடுதல் கூட பண்ணியிருக்கலாம், இல்லை துரோகம் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அந்த உறவும் கெட்டு போயிருக்கும், அந்த உறவு மேலே ஒரு கசப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கும். இவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு வெறுப்போ இல்லை ஒரு பயமோ இல்லை அப்படின்னா ஒரு அவமானத்தையோ அவங்க சந்தித்ததா அந்த இடத்துல எடுத்துக்கும் பட்சத்தில் அந்த ஏரியா ஹீல் ஆகாமல் அப்படியே சில வருடங்கள்லேயோ சில மாதங்கள்லேயோ அவங்க கடந்து இயல்பு வாழ்க்கைக்கு மெதுவாக திரும்பியிருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அந்த பர்சனையோ இல்லை அந்த சூழ்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இவங்க டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல அணுகிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அந்த சம்பவம் இப்போ தான் நடந்துச்சுங்கிற மாதிரி அவ்வளோ காட்சிப்படுத்துதெல்லாம் மைண்டில் ஓடுறதாகட்டும், இல்லை அது தொடர்புடைய மனிதர்கள்ட்ட இமீடியட்டாக ஃபோன் பண்ணி அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதாகட்டும், இல்லை சம்மந்தப்பட்டவங்க இல்லை சம்மந்தப்படாதவங்கள தற்காலிகமாக யார்கிட்டையும் அவங்க பேசிகிட்டு இருந்தாலும் இதை பற்றி ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி, அப்போ எனக்கு எப்படிலாம் நடந்தது தெரியுமா, எனக்கு எப்படிலாம் இருந்தது தெரியுமா, இந்த விஷயம் நடந்தே 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி ரொம்ப லாங் டேர்மாக கூட இருக்கலாம், இல்லை 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க என்னமோ 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி ஒரு சம்பவம் வந்ததுங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அதை பேசும்போது என் உடம்பு இப்போ நினச்சா கூட சிலிர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ நினச்சா கூட எனக்கு எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுட்டு அப்பப்போ அதை வெளியே எடுத்து தூசி தட்டி இப்போ தான் நடந்ததுங்கிற மாதிரி அதை புதுப்பிச்சுட்டே இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா, இதுதான் நம்ம சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவோம். பெரும்பாலான மனநோய்களுக்கும் சரி, இல்லை மனநோய் மூலமாக ஏற்பட்ட ஒரு உடல் நோயாக இருந்தாலும் சரி, மனதால் சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மனதால் தான் இந்த உடலில் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் சரி, இப்போ நான் சொன்ன இந்த காரணம் பெரும் பங்கு வகிக்கிறது. ஸோ அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தால் நமக்கு நன்மை தான் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அந்த மெமரிஸை நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதனால் அப்பப்போ நம்ம சிஸ்டத்தை அது மென்டலாக ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்குது, இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றது நமக்கு புரியுது, ஆனாலும் என்ன பண்ணுறது, என்னால் அதை விடவே முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் ஒன்று சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து நீங்கள் சில மலர் மருந்துகளும் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் ஈஸியாக வெளியே வரவும் முடியும், அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம யாருக்கிட்டையும் பேசாமையும் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஏன் நம்ம அப்படி செய்கிறோங்கிற காரணம் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மண்டையில் நமக்கு தோணும், ஓடிட்டுருக்கோம், ஆமாம்ல நம்ம கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அப்படி தோணின அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி ஒரு தாட் வந்தாலோ
இல்லை எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனை மீட் பண்ணி எனக்கு அப்படி பேசணுன்ற ஒரு எனக்குள்ள ஒரு அர்ஜ் இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இடத்துல இதை பேசி பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத வந்து திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம 10 இடத்துல சொல்கிற விஷயம் வந்து அந்த இடத்துல 2 இடத்துல தான் சொல்கிறோங்கிற மாதிரி குறையும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை குறைக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ஏதாவது ஒரு விஷயத்து மேலே பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நியாயம் கற்பிக்க நினைப்போம். இல்லை அப்படின்னா எனக்கான நியாயம் கிடைக்கணும்னு நினைப்போம். ஸோ இது 2மே சூழலும் அங்கே இல்லை, அந்த மனிதரும் அங்கே இல்லை. அப்படியே அந்த மனிதர் இருந்தாலும் அவர்கிட்ட போய் நம்ம சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்க முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எம்டி சேர் டெக்னிக் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. அது நீங்கள் சிம்பிளாக நீங்களே கூட வீட்டில் பண்ணலாம். நீங்கள் வந்து நல்ல டோரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ரைவசி க்ரியேட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எதிரில் ஒரு சேர் போட்டுட்டு, அந்த சம்மந்தப்பட்ட நபர் அங்கே உட்காந்துருக்கிறதா நினச்சிக்கோங்க. இல்லை அவரோட பேர் எழுதி அந்த சேரில் ஒட்டிக்கோங்க. உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கேளுங்க. முடிஞ்சால் அந்த இடத்துல ஒரு பில்லோ கூட வச்சுட்டு, அதாவது தலையணை அந்த இடத்துல வச்சுட்டு, நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. கத்தணும்னு தோணுதா கத்துங்க, குத்தணும்னு தோணுது கை வச்சு குத்துன்னு குத்துங்க. ஸோ ஆனால் உங்களோட கோபத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 4-5 டைம் பண்ணிங்கனாலே உங்கள் சிஸ்டத்தை விட்டு அந்த இம்பேக்ட் வந்து போயிடும். அந்த கோபமாக உங்கள் மேலே இருக்கிறது, ஆத்திரமாக இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்படி குறையிறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுறது, அவங்கள வந்து திட்டணுமா திட்டி எழுதிடுங்க. இல்லை அவங்கள வந்து என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்கிவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஃபர்கியூவே பண்ண முடியல, திட்ட மட்டும்தான் தோணுது அப்படின்னா திட்டி கூட எழுதிடுங்க. எழுதிட்டு கிழிச்சு போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற கோவத்தை ஏதோ ஒரு வகையில் நம்ம வெளிப்படுத்தணும். பார்க்குறவங்ககிட்டலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த விஷயத்தை சொல்லி அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அங்கே நமக்கு எந்த நியாயமும் கிடைக்காது. என்னை எப்படி பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுய பச்சாதாபத்தை தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து எந்த விதத்துலேயும் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆக போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் சொன்ன இந்த ஒரு டெக்னிக்கில் உங்களை லிசன் பண்ணுறதுக்கு அங்கே யாரும் கிடையாது, உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே யாரும் கிடையாது. ஆனால் உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த தொடங்குறீங்க. அப்போவே அந்த இடத்துல ஹீலிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடும். இதோடு சேர்த்து நீங்கள் மலர் மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஹனிசக்கிள் அப்படிங்கக்கூடிய மலர் தீர்வும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஜென்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் தீர்வும் ஒர்க் அவுட் ஆகும். ஹாலி, வைன், சிக்கரி, இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து இந்த மாதிரி மனநிலையில் ஒத்துப்போகக்கூடிய ரெமெடிஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரச்சனை எது சார்ந்ததாக இருக்குதோ, ஏன்னா இப்போ நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்கள நிறைய பேர் வந்து ரெமெடி நீங்களாக செல்ஃபாக எடுக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன ரெமெடியில் எந்த கீவேர்டு வந்து என்னோடய ப்ராப்ளத்துக்கு ஒத்து வரும்னு புரிஞ்சுட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் மலர் மருத்துவ ஆர்வலர்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், அவங்களும் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட ஆலோசனை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரெமெடிஸை ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இது ஒரு கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ரிலேட்டடாக இந்த ஒவ்வொரு மலர் மருந்துகள் பற்றின ரொம்ப டீட்டெயில் கோர்ஸ், மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு கூட நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷனும் ஸ்டார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரெமெடிஸை வந்து நீங்கள் சேர்த்து எடுக்க முடியாது. பட் இதில் கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக தேவைப்படக்கூடிய ரெமெடிஸும் சேர்த்துட்டு கூட நீங்கள் எடுக்கும்போது இந்த பிரச்சனையிலேருந்து 100% முழுமையாக கூட வெளியே வர முடியும். ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை யார் கூட ஷேர் பண்ணால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.